ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாய சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் நடவு. நாம் நெல்லை நடவு செய்கிறதுக்கு பலவிதமான முறைகளை பயன்படுத்திட்டு இருந்தாலும் கூட நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் அதே டைமில் அதிக விளைச்சலும் தரக்கூடிய ஒரு சிறந்த முறையில் ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் நடுவு. இந்த மெஷின் நடுவை நாம் நேரடியாக வயலில் தெளிச்சிட முடியாது. இதுக்கு நாற்று ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம நாற்று விடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு முறை இருக்குது. அந்த முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் உழவு ஓட்டி வச்சுருந்த வயல்லேருந்து சேரை எடுத்து அந்த ட்ரே ஃபுல்லாக கரெக்டாக ஃப்ளாட்டாக சரிசமமாக இருக்கிற மாதிரி பரவி விடுறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் கொம்பு இருக்குங்களே, இரண்டாம் கொம்புனா நெல் பருவம் அடிச்சிருக்கு, அந்த பருவ அடிச்சிருக்குங்க இல்லையா, அந்த பருவ அடிச்சிருக்கமே தான் நம்ம இரண்டாம் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இரண்டாம் கொம்பில் இருக்கக்கூடிய விதை நெல்லை அவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் தான் அந்த மிஷின். ஸோ அந்த மிஷினில் மேலே இருக்க ட்ரேயில் கொட்டிட்டு அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிகிறது கிடையாது. பின்னாடி ஒருத்தவங்க மீதி இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே விதைநெல்லை தூவி விட்டுக்கிட்டே வராங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே இருக்குங்க இல்லையா, இந்த ட்ரே மேலே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வைக்கோலை நம்ம பரப்பி விடணும். ஏன் நம்ம வைக்கோலை பரப்பி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கோல் பரப்பி விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் இருக்குங்க இல்லையா, அந்த பறவைகள் அதில் இருக்க நெல்லை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னா நமக்கு நாற்று சரியாக முளைக்காது. அதனால் நம்ம வைக்கோல் போட்டு மூடுறோம். நம்ம வைக்கோல் போட்டு மூடி ஒரு 8 நாள் அல்லது 10 நாளுக்குள்ளே நம்ம இந்த வைக்கோலை நம்ம நீக்கிடணும். நீக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம அதை கொளுத்தி விட்டுறணும். இல்லைன்னா நமக்கு அந்த பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த வைக்கோலை கொளுத்தி விடணும். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட இந்த மாதிரி புது புது தகவல்களை போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நல்லா வளர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆன நாற்று எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.